Good morning, champion. This is Professor R. Suryan from Government College of Technology. I am having my technical champion Niveda along with me. நீங்க என்ன பார்க்க போறோம்னா இருக்குறதுல மெட்டீரியல் சயின்ஸ்னா அயன் கார்பைட் டயகிராம் தான் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ப்ரோட் ஜோன். எந்த இன்டர்வியூக்கு போனாலும் மெட்டீரியல் சயின்ஸ்னா உங்களுக்கு அயன் கார்பைட் டயகிராம் வரைய தெரியுமா அப்படின்னு தான் கேட்பாங்க. உங்களுக்கு அயன் கார்பைட் டயகிராம் வரைய தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அயன் கார்பைட் டயகிராம் வரைய தெரியறது தான் நம்ம வந்து முக்கியமான விஷயம். ஸோ இதில் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அயன் கார்பைட் டயகிராம்னா எதுக்கும் டயகிராம் percentage of carbon को y axis என்ன இருக்கு டெம்பரேச்சர். சோ டெம்பரேச்சருக்கும் percentage of கார்பனுக்கும் உள்ள இதுதான் வந்து அயன் கார்பைட் டயகிராம். சோ இங்க வந்து குறைந்தபட்ச கார்பன் பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு 32 இருக்கு. 0 சரியா? அதிகபட்சம் எவ்வளவு இருக்கு 6.67. ஏன் 6க்கு மேல இல்ல அப்படினு பாத்தீங்கன்னா இந்த அயன்ல கார்பன் கரைக்கக்கூடிய இது வந்து 6.67% தான் இருக்கும். அயனுக்கு கார்பன் வந்து கரைக்கூடிய வந்து 6.67% தான் இருக்கும். அதுக்கு வந்து 6.67% கரைஞ்ச கார்பன் கரைஞ்ச அயனுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? சிமெண்டைட் சொல்லுவோம். ஏன் சிமெண்டைட் சொல்லுவோம்? ஏன்னா அது சிமெண்ட் கலர்ல இருக்கும், கிரே கலர்ல இருக்கும். ஸோ அதனால சிமெண்டைட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு படியாக தாண்டி போவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒவ்வொரு விஷயமா சொல்லுவாங்க. ஸோ சிமெண்டைட்டோட ஃபார்முலா வந்து சிமெண்டைட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அயன் கார்பைட். அயன் கார்பைட். சிமெண்டைட்டுக்கு இன்னொரு பேர் வந்து அயன் கார்பைட் பேர். அது வந்து Fe3C அப்படின்னு சொல்லுவாங்க. Fe3Cனா அது அயன் கார்பைட் சொல்லுவாங்க. சரி, இப்போ மேலே எங்கே இருக்குன்னா இது லிக்விட் மட்டும் மேலே இருக்கும். ஸோ லிக்விட் இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த முக்கியமான பாயிண்ட் வந்து 0.83% அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். 0.83%க்கு முன்னாடி நமக்கு இங்கே வந்து 0.025 அப்படின்னு ஒன்று இருக்கும். 0.025 ஃபர்ஸ்ட் 0.025% கார்பன் இருக்க அயன் கார்பனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? வெறும் 0.025னா அது கார்பன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து அயன் வந்து ரொம்ப பியூரா இருக்குன்னு அர்த்தம். அயன் பியூரா இருந்தால் அது வந்து ஃபெரைட் சொல்லுவாங்க. இட் இஸ் கால்ட் அஸ் ஃபெரைட். அப்போ ஃபெரைட்ல எவ்வளோ பெர்சன்டேஜ் கார்பன் இருக்குன்னா 0.025. அது வந்து இந்த இடம் தான் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 0.8% கார்பன் இருக்கிறது வந்து பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.8க்கு ஒரு கதை சொல்லுவேன். 0.8க்கு ஒரு கதை உண்டு. என்ன கதை உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.8% கார்பன் இருந்தால் பியர் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பியர் லைட். பியர்னா முத்து, லைட்னா அழகு அப்படின்னு சொல்லுவேன். முத்து கூட்டல் அழகு முத்தழகு அப்படின்னு. பருத்தி இரண்ட முத்தழகு பார்த்துருப்பீங்க. அதே போல இங்க ஞாபகம் வச்சுக்கலாம், பியர் லைட் அப்படின்றது முத்தழகு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஞாபகம் வச்சுக்கிறது தான். ஸோ பியர் லைட்னா முத்தழகு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ அங்கே பர்சன்டேஜ் கார்பன் என்னன்னா 0.8. எக்ஸாக்டாக சொல்ல போனால் 0.83. ஆனால் ரஃபாக பார்த்தீங்கன்னா 0.8. அப்போ பருத்தி வீரன் வந்து அவங்க மாமா கிட்ட போய் கேட்குறாரு, மாமா முத்தழகு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க மாமா என்ன சொல்றாரு? 0.8 போட்டேன்னா 8 போட்டால் என்ன கிடைக்கும்? லைசன்ஸ் கிடைக்கும். 0.8 போட்டேன்னா முத்தழகு உனக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. சரியா? 0.8 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் முத்தழகு ஞாபகம் வச்சுக்கிறோம். முத்தழகு எதுக்காக ஞாபகம் வச்சுக்கிட்டோம்? பியர் லைட் அப்படிங்காக வச்சுக்கிறோம். 0.8 எதுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்? 0.8% கார்பனுக்காக அது ஞாபகம் வச்சுக்கிட்டோம். யார் சொல்றாரு? அவங்க மாமா வந்து பருத்தி வீரன் சொல்றாரு, நீ 8 போட்டா உனக்கு லைசன்ஸ் கிடைக்குமாப்ல, ஆனா நீ 0.8 போட்டா தான் முத்தழகு உனக்கு தான் அப்படின்னு சொல்றோம். ஸோ 0.83 அப்படின்றது சொல்றோம். அடுத்தது 4.3% கார்பன் அப்படின்றது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். 4.3%. 4ம் 3ம் பக்கத்து நம்பர். ஸோ 4.3% கார்பன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் லெடிபுரைட். சரி, பியர் லைட்னா முத்தழகு சொல்லிட்டீங்க. லெடிபுரைட்டுக்கு என்னன்னா லெடி அப்படின்னாலே லேடி அப்படின்னு சொல்லணும். லேடி புரைட். அவங்க லேடி புரைட். யார் இந்த லேடி புரைட்? அப்போ முத்தழகோட அக்காவாக தான் இருக்க முடியும். லேடினா எதிர் அக்காவாக இருக்கணும், தங்கச்சியாக இருக்கணும். 0.8 எது அதிகம்? 4.3 அதிகம். அப்போ அக்கா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அப்படியே ஒரு ஸ்டோரி மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படியே ரிமூவர் பண்ணி ரீகால் பண்ணுறோம். 4.3% கார்பன் தான். அது என்ன காம்பனன்ட்டு? அயன் ப்ளஸ் 4.3% கார்பன் தான் லேடி புரைட் அப்படின்னு. ஸோ இப்போ இது தெரிஞ்சிச்சு. அப்புறம் அடுத்து ஃபெரைட்டுக்கு எவ்வளோ கார்பன் கார்பன் சொன்னோம்? ஃபெரைட்டுக்கு வந்து 0.025. ஒரு 0 வரணும். 0.025. அடுத்தது ஆர்சனைட். ஆர்சனைட் வந்து காமா அயன். காமா வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வரும்னா இட் இஸ் 1.7%. காமா வந்து 1.7%. ஆர்சனைட் இந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன லெட்டர்ல இருக்கு? ஏனா எத்தனை லெட்டர்? ஃபர்ஸ்ட் லெட்டர். சரி, ஏக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் சொல்லிட்டீங்க. அப்போ வந்து 0.7க்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சா பார்த்தா ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்?
7 நாள் 7 நாள். அப்போ 1.7 ஆஸ்னைட்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஏ வந்து ஏலேருந்து 1 எடுத்துக்கிறோம், ஒரு வாரத்தை எத்தனை நாள்னு கேட்குறோம், 1.7ன்னு சொல்கிறோம். அப்போ ஆஸ்னைட் முடிஞ்சிச்சு. அடுத்தது டெல்டா அயன் வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா அயன் வந்து 0.11% சொல்லுவாங்க. இங்கே 16 போட்டிருக்காங்க. ஓகே தான், நம்ம வந்து 11 ஞாபகம் வச்சுருந்தோம், அங்கே 16 போட்டிருக்காங்க. டெல்டா அயன் வந்து 0.16 அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ லைன்லாம் பார்த்தீங்கன்னா என்ன லைன் அப்படின்னா, இந்த லைனுக்கு பேர் ACM அப்படின்றாங்க, இந்த லைனுக்கு வந்து A1ன்றாங்க, இங்கே வந்து A2 அப்படின்றாங்க. ஸோ A1 A2 ACM லைன் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மற்றபடி ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பியர் லைட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லணும். பியர் லைட்டில் என்னென்ன இருக்குன்னா, ஃபெரைட்டும் இருக்கும், சிமெண்டைட்டும் இருக்கும். பியர் லைட்டில் என்ன இருக்கும், ஃபெரைட்டும் இருக்கும், சிமெண்டைட்டும் இருக்கும். ஸோ எது எவ்வளோ இருக்கும் அப்படின்றத இது ஒன்றும். ஸோ பியர் லைட்டில் எவ்வளோ % கார்பன்? 0.025. பியர் லைட்னா யாரு? முத்தலகு. 0.8. மாமா கண்ணு முன்னாடி மாமா முத்தலகு எனக்கு வேணும் மாமா அப்படின்னு சொல்லுவாங்க. 0.8 போட்டால் உனக்கு முத்தலகு அப்படின்னு சொல்லிட்டு மாமா உங்ககிட்ட பேசணும். அப்போ 0.8 ஞாபகம் வச்சுட்டோம். சரி, பியர் லைட் இருக்கு. அப்போ பியர் லைட்டில் என்னென்ன காம்பினேஷன் வந்து இருக்குது அப்படின்னு தான் ஃபெரைட் அண்ட் சிமெண்டைட். ஏன்னா இந்த பவுண்டரியில் ஃபெரைட்டு, இந்த பவுண்டரியில் சிமெண்டைட். ஃபெரைட்டும் சிமெண்டைட் சேர்ந்தால் தான் பியர் லைட். அப்போ ஃபெரைட் எவ்வளோ இருக்கும் அப்படி ஒரு கேள்வி வரும்போது எது கம்மியாக இருக்கும் அப்படின்னா, சிமெண்டைட் தான் கம்மியாக இருக்கணும், ஃபெரைட் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா பியர் லைட் வந்து மென்மையானது, சரியா, சாஃப்ட் லேமலார் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. பியர் லைட் வந்து மென்மையானது, அப்போ வந்து ஃபெரைட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நம்ம சிமெண்டைட் தான் பேச போகிறோம். சிமெண்டைட் எத்தனை பக்கு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிமெண்டைட் வந்து ஸோ வந்து நம்ம டீனேஜ் அப்படின்னு நம்ம போயிடுவோம். சரி, முத்தலகு வந்து டீனேஜ் தான். நம்ம கிளவி முத்தலகு இது பண்ண கல்யாணம் பண்ண தர முடியாது இல்லையா? அப்போ டீனேஜில் எந்த ஏஜ் ஸ்டார்டிங் ஏஜ்? 13. அப்போ சிமெண்டைட்டோட இது 13. அப்போ 100ல் 13 போச்சுன்னா 87 வந்து ஃபெரைட். 87 ஃபெரைட், 13 சிமெண்டைட். ஸோ பியர் லைட் முடிச்சாச்சு. அடுத்து லெடிபிரைட் யாரு? பியர் லைட்டோட அக்கா. அப்போ அதிகமாக இருக்கும், 4.3% கார்பன். அப்போ அங்கே என்ன பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஃபெரைட் அண்ட் சிமெண்டைட் பதிலாக ஆஸ்னைட் அண்ட் சிமெண்டைட். ஆல்ஃபாவை தூக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், காமாவை போகிறோம். ஸோ அதான் வந்து லெடிபிரைட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. டெம்பரேச்சரும் வந்து இங்கே வந்து டெல்டாவோட ரிலேட் ஆகுது 1493. அப்புறம் இங்கே இந்த டெம்பரேச்சர் வந்து 1112 போட்டிருக்காங்க. ஆனால் அது 1112 வராது, 9 கிட்ட வரும். அதுக்கப்புறம் ஸோ டெம்பரேச்சரும் நம்ம ஒரு மாதிரி கம்பைண்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து மேஜராக நம்ம டிஸ்கஸ் இந்த அயன் கார்பன் டயக்ராம் என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபெரைட் சொல்றோம், அப்புறம் பியர் லைட் சொல்றோம், நெக்ஸ்ட் லெடிபிரைட் சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஃபெரைட் சொல்றோம், ரெண்டாவது சிமெண்டைட் சொல்றோம். ஃபெரைட் சொல்றோம், சிமெண்டைட் சொல்றோம். ரெண்டுமே ஃபெரைட்டும் சிமெண்டைட்டும் சேர்ந்து தான் நமக்கு என்ன ஆகுது, பியர் லைட் வருது. அப்போ லெடிபிரைட் சொல்றோம். லெடிபிரைட் வந்து காமாவும் சிமெண்டைட்டும் சேர்ந்தா லெடிபிரைட் வருது. அப்புறம் டெல்டா அயனை பற்றி பேசணும். அதுக்கப்புறம் வந்து மேஜராக வேற டெம்பரேச்சர் பற்றி பேசணும், பெர்சன்டேஜ் ஆஃப் கார்பன், எல்லா இடத்துலையும் பெர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் பார்த்தோம். ஸோ இவ்வளோ விஷயத்தையும் நமக்கு சூப்பராக சொல்லி தந்த நிவேதாக்கு தேங்க்யூ சார்.